ஹெச்எஸ்என் கோடு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டட். ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ளே டிஜிட்டலாக வந்துடும். ஸ்டாக்கை ஒரே ஸ்டாக்கை திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கவும் முடியுது, பணத்தையும் அதுக்குள்ளார கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. என்னோட பேர் சுத்தானந்தன், கடை பேர் சம்புரையா டயர்ஸ். கும்பகோணம் செக்காங்கண்ணியில் நான் டயர் டீலராக இருக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ் 6 வருஷம் முன்னாடி தொடங்கியது. டயர் கம்பெனியோட ஆத்தரைஸ்டு டீலராக ஒரு 3 பிராண்ட் எடுத்தோம்: யோக்கோஹாமா, கான்டினென்டல், மிச்சிலின். நான் இந்த பில்லிங் பேப்பர் பேனா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி டயர் விற்கிறோன்னா பேசிக் அமௌண்ட்டு போடணும், ப்ளஸ் ஜிஎஸ்டியை போட்டு அது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு பிரித்து போட்டுட்டு டோட்டல் போட்டு, சில சமயங்கள் கால்குலேஷன் மிஸ்டேக் வரும். டோட்டல் போடுறதுல மிஸ்டேக்கோ இல்லை ஜிஎஸ்டி இல்லாமல் அமௌண்ட் என்னான்னு கால்குலேட் பண்ணி போடுறதுலையும் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துகிட்டு இருந்துச்சு. பில்லே இல்லாமல் சில கஸ்டமர் வருவாங்க, பில்லை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கிட்ட ஒரு பண்டில் பில் புக் இருக்கும், பழசு எல்லாமே இருக்கும். மெதுவாக ஒன்றா தேடணும். ஒன்றையும் பார்க்கும்போது நேரம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே கூட தேடுவோம் ஒரு கஸ்டமரோட பில்லை கண்டுபிடிக்கிறதுக்கு. டைம் மேனேஜ்மெண்ட்டு அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் ஸ்டாக் என்ன பண்ணுவோன்னா, இது மாதம் 30ஆம் தேதி என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு எழுதி வச்சுருவோம். வர ஸ்டாக் ப்ளஸ்ன்னு போட்டு என்ன ஸ்டாக் வந்திருக்குங்கிறத போடுவோம். கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டோன்னா அதை மைனஸ்னு போடுவோம். ஒரு மாதமும் இதை காப்பி பேஸ்ட் மாதிரி இந்த பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு எழுதி இதில் என்ன நடந்திருக்கு, இவ்வளோ விற்றுருக்குறோம், இவ்வளோ முடிச்சிருக்கோங்கிறது கிட்டத்தட்ட 1 நாள் 1.5 நாளைக்கான வேலை மாதிரி மாறும். மைன்யூட்டான விஷயங்கள் நாங்கள் செய்கிற பிஸ்னஸில் பண்ணக்கூடியது. எங்கள் அண்ணன் பார்த்துட்டு ஒரு விஷயத்தையும் இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சரியாப்பா, இந்த ஆப் யூஸ் பண்ணிப்பார், மைபிள் புக்னு ஒரு ஆப் இருக்குது. புதுசாக ஒரு பொருள் ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை நான் பர்ச்சேஸ் பண்ணோன்னா இன்றைக்கி ஒரே செகண்டில் என்னால் இன்வென்ட்ரி ஏற்ற முடியுது. இன்றைக்கி இறக்கி இன்றைக்கே நான் கஸ்டமருக்கு பில் போட முடியுது. இப்போ மைபிள் புக் ஆப்பில் என்னன்னா, ஒரு கஸ்டமர் நிற்கிறாங்கன்னா நின்றுட்டு இருக்க நேரத்தில் அவர் க்ரியேட் பார்ட்டியில் போய்ட்டு பார்ட்டி ஆட் பண்ணதுக்கு அடுத்து உடனடியாக இன்வாய்ஸ் போட்டு விட முடியும். அதில் போனோன்னா நம்ம போய் ஹெச்எஸ்என் நம்பர் டைப் பண்ண தேவையில்லை, ஜிஎஸ்டி அமௌண்ட்டை டைப் பண்ண தேவையில்லை. அந்த ஐட்டத்தை டக்குன்னு நம்ம கிளிக் கொடுத்தோன்னா அடுத்த செகண்டில் அதுவே ஹெச்எஸ்என் கோடு, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட்டடாக டிஜிட்டலாக வந்துடும். ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ளாரையே எனக்கு நடந்துடுது. அவங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணிடுறோம். பிரிண்ட் அவுட்டு கேட்குறவங்கள்ட்ட பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறோம். இப்போ சில கஸ்டமருக்கு முன்னாடியெல்லாம் பணம் கொடுக்குறத நாங்கள் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. இப்போ இந்த பில் புக் ஆப்பில் எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, என்ன பேமெண்ட் கொடுக்குறாங்க, அந்த பேமெண்ட்டை ஜிபேவா, நெஃப்டா இல்லை கேஷாக கொடுத்தாங்களான்னு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சில பேர் பாதி பணம் கொடுப்பாங்க. 30,000 பில்லு வருதுன்னா 18,000 கேஷாக கொடுக்குறேன், மீதி 12,000 ஜிபே கொடுக்குறேன்னா இந்த 18,000 கேஷுன்னு அதில் ரெக்கார்ட் பண்ணிடும் போது 12,000 ஜிபேங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஸ்டாக் மெயின்டெனன்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ மைபிள் புக் ஆப் எப்படி ஆகிடுச்சுன்னா, நான் சேல் பண்ணேன்னா அதுவே ஐட்டமில் மைனஸ் பண்ணிடுது. நாளைக்கு எனக்கு வந்ததுக்கப்புறம் இன்வென்ட்ரியில் நான் போட்டேன்னா உடனே அதுவே ப்ளஸ் பண்ணிடுது. இது என்னன்னா, உடனடியே உட்கார்ந்துருக்க இடத்துலேயே நம்மளால் அதை கண்டுபிடிச்சிட முடியுது. ப்ளஸ் மைனஸ் போட்டு கூட்டிகிட்டு இருந்த காலம் போயிட்டு இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுது. ஸ்டாக்கை ஒரே ஸ்டாக்கை திரும்ப ரொட்டேட் பண்ணிக்கவும் முடியுது, பணத்தையும் அதுக்குள்ளார கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கு எனக்கு இப்போ இந்த ஆப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பில் புக்கில் ஒரு டிசைனரை உட்கார வச்சு இப்படி வேணும் அப்படி வேணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பழைய பில் புக்கெல்லாம் நான் அடித்தேன். மை பில் புக்கில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதோட பேர் லக்ஸரி தீம். அதில் என் லோகோ, என் சிக்னேச்சர், அப்புறம் என்கிட்ட இருக்கிற எல்லா முக்கியமான விவரங்களையும் இன்வாய்ஸில் ஆட் பண்ண முடியும். அந்த பில் சில கஸ்டமர் நல்லா இருக்குது, எனக்கு இது எப்படி போட்டிங்கலாம் சில பேர் கேட்டிருக்காங்க. பில் புக் ஆப்புக்கு ஒரு தேங்க்யூ.